ஃபியூரியஸ் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் முனை. இப்போ நம்ம டெத் டோர்ஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த கண்டினியூஷன் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷனே உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் அங்கே சீடு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தெரியாமல் வந்துட்டோமா? சரி, வந்தது வந்துட்டு ஒன்று அடித்து போட்டு போயிடும். சீடு மட்டும் இல்லைப்பா, ஆனால் பார்த்தா எல்லாருமே இருக்கிறாங்க. சீடை தவிர எல்லாமே இருக்குது. இந்த வாட்டி எப்படியாவது நம்ம அதை அடிச்சிடணும் காய்ஸ், விடவே கூடாது. போன வாட்டி நம்ம நிறைய அடி வாங்கிட்டோம். ஓகே, ஒரே ஒரு லைஃப் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஒன்று தான் குறைஞ்சின்னு நினச்சேன், டக்குன்னு பார்த்தா 2 குறைச்சிட்டாங்க. அடியெலாம் கொஞ்சம் பலமாக வந்துட்டு. சரி, இதில் ஜெயிச்சிட்டோம். அந்த இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லைஃப் ஏற்றியாச்சு காய்ஸ், லைஃப் ஏற்றியாச்சு. இப்போ கலைக்கிடலாம் போட்டு. ஐயோ, அடிக்கிறாங்களே. ஓடுறா நம்மளே அடிக்கிறாங்க கைஸ். இப்போ குழந்தை எடுக்கிறாங்க 2 பேரும். போன வாட்டி நல்லா நம்ம அடித்தோம், ஆனால் இந்த வாட்டி நம்மளே அடிக்கிறாங்க தார்மாரா. செட்டிங் வேறு இப்போ திடீர்னு வரமாட்டேங்குது. நேற்று வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்து, நான் திடீர்னு இப்போ பார்த்து வரமாட்டேங்குது. ஐயோ, லைஃப் வேறு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இந்த லைஃபோடு நான் மேலே போய் விளையாண்டேன்னா கண்டிப்பாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அப்பா, ஒருத்தனை பின்னாடி இருந்து தாக்கிட்டேன் கைஸ். எப்படியோ ஒருத்தனை அடிச்சு போட்டு ஜான்னா கிடச்சிருச்சா. மெடிக்கெட் கிடச்சிருச்சு. இதை போட்டுடலாம். சூப்பர். இந்த வராங்க, நிறைய பேர் வராங்க. பட் எப்படியோ எஸ்ஐ அடிக்க பார்ப்போம். ஐயோ, நிறைய கேட்டு வருது. துள்ளி தான் இப்போ அடித்தாக வேண்டியது எல்லாமே ஆயிடுச்சு. உருண்டு அடித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். யார் பறந்து வந்து நம்மளே புரட்டி எடுக்கிறாங்க. ஓகே, ஓரளவு இப்போ மேட்ச் பண்ணிட்டோம். அந்த டப்பா தலையெல்லாம் அடித்து உடச்சிட்டோம். ஐயோ, ஆனாலும் கிட்டத்தட்ட வராங்களே. அந்த கல் பாறை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அடிச்சு போட்டாச்சு. ஒருத்தவங்க பின்னாடி வந்துட்டான். ஐயோ, நிறைய பேர் வராங்க, கூட்டமாக வராங்க கைஸ். தப்பிக்க முடியுமானே தெரில. கொண்டாங்க. இந்த மேட்ச் நமக்கு தரமாட்டி டெத் ஆகிட்டோம். சரி, ஓகே, ஒரு நிமிஷம் நின்னுங்க. அப்படி திரும்பியும் ஏதாவது ஒரு சைட்லேயே போய் பார்த்துட்டு வரும். நீ சின்ன பசங்கள்கிட்டலாம் நேரடியாக மோதாமல் அப்படி நேராக நம்ம லைஃப்பை இது பண்ணிக்கிட்டு அங்கே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஏதாவது நம்மளால் பண்ண முடியும். சரி, ஒருத்தன் காலியாகணும். நம்மளை காலி பண்ணிடுறாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது. முன்னாடி இருந்து தான் அடிக்க வேண்டியதாகவே இருக்குது. முன்னாடி இருந்து அடித்தா தான் அவனுங்களை அடிக்கவே முடியுது.
தானாக தாறுமாற நம்மளே அடிக்காங்க. விடக்கூடாது இவனுங்களாம். ஐயோ வெடிக்கிட்டாங்க இருக்குது பரவாயில்லனா. பட் ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு. இதை மட்டும் அடிச்சிட்டோன்னா போதும். ஐயோ சரியா அவங்ககிட்டே போய் விழுந்துட்டோம் கைஸ். அவன் உடஞ்சிட்டான். சரி சரி பறந்து வர எல்லாமே சமாளிச்சிட்டோம் ஓரளவு. இப்போ அவங்களுக்குள்ளே அடிபடி சாகிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த ஒரு ஆமை மண்டையில மட்டும் அடிக்கணும். எப்படி நம்ம ஒரு சுற்றி சுற்றி வந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா பக்காவாக நம்ம பண்ணிடலாம். எல்லாரும் தோற்றுறாங்க கைஸ். நம்ம என்ன பண்ணனே தெரில. அடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். இவன் வேற நம்ம ஓவராக துரத்துறான். அப்பா பக்காவாக தவிச்சிட்டோம். ஓகே கைஸ் ஓகே ஒரு வேலையை முடிச்சிட்டோம். இதை முடிச்சிட்டோன்னு எனக்கு தோணுது. ஆமாம் இந்த சைடில் பார்த்தீங்களா, இது முடித்தோன்னே திரும்பியும் ஒன்று வந்துடுச்சு. ஒரு யானி பண்ணி வந்துடுச்சு. இதில் மேலே யாரி இப்போ எங்கே போகிறோம்? இப்போ ஏதோ ஒரு பாஸ்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். மெயின் பாஸ்கிட்ட ஏதோ ரிப்பேர். மை டைம் இஸ் த வேர்ல்ட் இஸ் ஓவர். அவன் டைம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறான். ஆனால் இவன் எப்படி நல்லவனா அப்படின்னு தெரியலையே. நல்லவன் தான் நினைக்கிறேன். பட் இவன் யார்? ஒருவேளை இந்த சிமெட்ரிக்கெலாம் இன்சார்ஜா? இவன் யாருன்னே தெரில ஒழுங்கா. அதான் ஒரு கதவு இருக்குது பா. நம்ம அதில் கிட்ட போய் பார்ப்போம். ஒரு பெரிய கதவு இருக்குது. இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்கு. அப்போ எப்படி நம்ம மூவ் பண்ணி போக? கைஸ் என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. இப்போது அவன் எப்படியோ உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரி மேபி இஃப் யூ ட்ரை ஹிட்டிங் மீ வித் எ ஹார்டர் அட்டாக். நீ இப்போ அவனை நம்ம அட்டாக் பண்ணோன்னா அவன் நம்மளை திருப்பி ரொம்ப ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனை அடித்து தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அதனால் இவனை அடிச்சிருவோம் கைஸ். வேறு வழி இல்லை. இவனை அடித்தா தான் எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நோ ஸ்டில் ஹேர் அண்ட் ஸ்டில் வெரி மச் அலைவ். என்கிட்ட நிறைய உயிர்கள், நான் எப்பவும் உயிரோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பெர்கஸ் ட்ரை டு பிட் ஆஃப் ரன் அப்பு. மறைந்து எடுத்துவிட்டு ரன் வாடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம என்ன செய்யணும்னு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவனை அடிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி தான் நினைக்கிறேன். இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ரோல் வித் ஹேண்ட் ப்ரெஸ்ட வில் ரோல். என்னது இது? I am sorry, it's not your fault. It's happened to everyone. என்ன மன்னிச்சிட்டு, இது உன்னோட தப்பு இல்லை, இது எல்லோரும் நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். I am afraid I am burdened with a unlit life. I cannot explain it. என்னால் பதில் சொல்ல முடியல. It is been years seeking an answer. My name is Seahorn. I am keeper of graves and is a scared
அவன் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்தால் இன்சார்ஜ் மாதிரி. அண்ட் இஃப் நாட் டு ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் டு ஃபீல் இட் இஸ் ஃப்ரீ டு ட்ரை டு கில் அகேன். அவனை திரும்ப கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்ப ஏதாவது பேசணுமா? யூ ஆர் வெல்கம் டு ஸ்டாப் பை எனி ஒன் டைம் யூ லைக் அ ரிப்பேர். நம்ம ஏதோ ரிப்பேர் பண்ண வந்திருக்கோன்னு மட்டும் தெரியுது. இந்த இது ஒன்று இருக்குது. வேர் இஸ் டு கார்டியன் அண்டு ஆஃப் த டோர் யூ ப்ரிசர்வ் அதர் த ஹோம் ஆஃப் ஸ்ட்ரே சோல்ஸ். திரும்பி மேலே தாங்க போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியா மேலே போய் அப்புறம் அண்ணா இருக்கலாங்க. ஏதோ சீட்டு இருக்குது பாருங்க. மற்ற சீடுன்னு தான் நினைக்கிறேன். பட் அது எப்படி நம்ம மேலே போக? கேட்ஸும் இல்லை. இந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணுறது மாதிரி அவனுமே இல்லை. இந்த இடத்துல தாங்க கேட் வரோன்னு நினைக்கிறேன். அப்போ எவனையாவது ஒருத்தனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவனாக இருப்பான்? கூட கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு சைடில் போனால் கண்டிப்பாக எவனாவது ஒருத்தன் வருவான். அவனை தான் அடிக்கணுமா இருக்கும். இந்த ஏதோ இருக்குதுங்க. இப்போ இதில் எதோ இருக்குதுன்னு பார்ப்போம். திஸ் ஸ்மெல் ஸ்ட்ரகிள் ஹேஸ் எ ட்வின் த ஹைடன் சீக்ரெட் லைஸ் வித்தின். என்னது சாம்பாரா? கிண்ணல கேரள என்னது சாம்பார்? கலைநடா இருக்கும். கலைநடு ஏதோ சீக்ரெட் இருக்குதுன்னு மாதிரி சொல்கிறாங்க காய்ஸ். சினிமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். வேறு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எப்படி சரி நம்ம அப்படி கீழே இறங்கி போய் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. சுற்றி வளைச்சி அப்படி இப்படின்னு போகுது. நம்ம கண்ணுக்கு இப்போதைக்கு ஒருத்தனும் வந்த மாதிரி தெரியல. வந்தால் கூட்டமாக வராங்க, அப்படி இல்லைன்னா வரவே மாட்டுறாங்க. ஓகே ஓகே, ஏதோ கேட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அந்த கீழே போகுது பாருங்கள். கீழே இருக்கிறாங்க பாருங்கள். அடிச்சாச்சுங்க ஒருத்தன் காலி. இப்போ தான் அடி மெதுவாக ஆன்சைடில் என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடும். ஆன்சைடில் ஒன்றுமே இல்லையா? ஓகே ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா? தெரியாமல் வந்துட்டோமா? எல்லாம் இடமும் பார்த்தீங்களாங்க. மற்ற இந்த லைட்டாக பார்க்க முடிச்சு நெட்டி நைட் மாதிரி வைப் வருதா? அந்த உள்ளே போக முடிச்சலாம் அப்படி தான் இருக்குது. வந்த இடத்துக்கே வரோம் இல்லையா? அடித்தவனை பின்னாடி போய் பார்க்குறான் பாருங்க, லூசு பையன். நான் அடித்தது அவனுக்கு பின்னாடி, அவன் எங்கே போய் பார்க்குறான்னு பார்த்தீங்களா? அதே இடம் தாங்க. ஐயோ, மிஸ் பண்ணிட்டோமே. நான் அடிக்க வர செய்யுமே. சூப்பராக அப்படியே அடிச்சிட்டோம். சரி, இப்போ அடி மூவ் பண்ணி போவோம். அண்ணா வந்துட்டாங்களே. நல்ல காலம். அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனை அடிச்சுட்டு வந்துடும். ஐயோ, அவன் நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. சரி, ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் பவர் ஏற்றதுக்கு இருந்துச்சு, அதனால் சேவிங் சீட் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். இனிமேல் தாங்க கலவரமே ஆரம்பிக்க போகுது. இதான் வராங்களே, நம்மளுக்குன்னே வராங்க, கலவரம் பண்ணிங்கன்னே வராங்க. ஐயோ போட்டாங்க. ஓடுறாடே, தப்பிச்சு எப்படிலாம் தப்பிச்சு ஓட வேண்டியதாக இருக்குங்க பாருங்க. துரத்துனா பாருங்க ஒருத்தருங்க. நம்ம லைஃபையும் குறைச்சிட்டாங்க, ஓவர் அடித்து குறைச்சிட்டானே. தள்ளி இருந்து தான் பண்ண முடியுதான்னு பார்ப்போங்க, இல்லைன்னா கஷ்டம்தான்.
சூப்பருங்க, பக்காவாக போட்டுட்டோம் ஒருத்தனை தள்ளியிருந்து. இப்போதைக்கு மேலே ஏறி போவோம். வந்த இடத்துக்கு தான் வந்த மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் அப்படி தான் தோணுதுங்க. அப்புறம் வந்த இடத்துக்கு தான் வாரமா, இப்போ வந்த இடத்துல ஒரு சின்னதாக ரீமேட்ச் மாதிரி இப்படி தான் நடக்குமோ? ஆமாங்க, ரத்தம் சிந்தி இருக்குது பாருங்கள், ரத்தம் சிந்தி இருக்குது பாருங்கள். அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போவும். பட் அது வேறு ஏதோ ஒரு வழியாக நம்ம வந்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ நம்ம இப்போ எங்கே போனோம், எங்கே போகணுன்னே தெரியலங்க. அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஆள் இருக்காங்க, ஆனால் நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக? அந்த சைடில் ஏதாவது வழி இருந்தாங்க. அந்த இருக்குங்க, பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கி போய் பார்ப்போங்க. என்னங்க ஒரு நிமிஷம், அப்படி அந்த சைடில் அப்படி கீழே போய் இறங்கி போய் பார்ப்போம். பரடா ஓடிவாடா பர்ற. நம்ம இந்த சைட்லேருந்து தான் நான் வந்தோம். நம்ம அதுக்கு மேலே எங்கேயாவது ஏறி போகணும்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் மேலே, நம்ம அங்கே தான் இப்போ போகணும். இப்போ அங்கே தான் போகணும். அந்த இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த சைட் ரூட்டில். ஐயோ, இங்கேயும் இடம் இல்லைங்க. அப்போ நம்ம எப்படி போக? கொஞ்சம் கீழே இந்த இதில் ஏதோ இருக்குது, கீழே இறங்கி போகணுமா? கீழே தான் போகணும். சரிங்க, அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம், இப்படி எப்படி போகணும்னு நம்ம பார்ப்போம். கீழேன்னா அது ரொம்ப கீழேயாக போய்ட்டுருக்குதுங்க, ரொம்ப கீழே அடி போய்ட்டுருக்குது. சரியா, கொஞ்சம் அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. அந்த சைடோட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்பியும் வந்த வழிக்கே போவோங்க, வந்த வழிக்கே போய் பார்ப்போம். வந்த வழிக்கு போய் நம்ம வேறு ஏதாவது ஒரு சைடில் ரூட்டில் போய் இந்த இதை கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போங்க. இந்த கிறுக்கண்டை வேறு பேசணுமே எங்க இருப்பிலையா? இந்த கிறுக்க நம்மகிட்ட பதிலே சொல்லலை. அதுக்கு பிறகு நம்மளும் வந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். நானும் இந்த கிறுக்கன் தாங்க ஒரு பாஸாக இருப்பான், நம்ம கூட ஃபைட் பண்ணுவோம் அப்படி தான் நினச்சேன். கொஞ்சம் கஷ்டமாக போகும் போல் அப்படிங்கிறத நினச்சேன். பட் அவன் கொஞ்சம் சளி போயில இருந்திருக்கான், நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த சைடில் ஒரு கேட் இருக்குங்க, ஆனால் அது ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. லேகட் சொல்லி விட்டு நீங்கள் கொஞ்சம் உள்ளவா இப்போ போவோம். ஓகே, கொஞ்சம் இதாக ஏற்றியாச்சு. இந்த ஏதோ காட்டுதுங்க, நம்ம பார்க்காம வந்துட்டோம். பார்ப்போம். திஸ் இஸ் வே டு ஸ்டாண்டர்ட் சைலர். இங்கே ஒரு நிமிஷம் அப்படியே அங்கே போய் பார்த்துருவோம். என்னங்க காட்ட மாட்டேங்குது, கடுப்பு கிளப்புதுங்க நமக்கு, ஓவராக கடுப்பு கிளப்புது. எப்படியாவது நம்ம இதை ஓரளவாக முடிக்காமல் விடக்கூடாதுங்க. அந்த சைடில் ஒரு கதவு, எல்லாமே தாண்டி போக வேண்டியதாக இருக்குங்க. அந்த சைடில் ஒன்று காணிச்சிது, அந்த சைடு போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு போய் பார்ப்போங்க. தலைவர் காய், ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம ஜெருக்கு தாங்க வந்திருக்காரு, ரொம்ப நேரத்துக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்காரு, என்ன விஷயமோ. நம்ம இந்த சைடு போகலாங்க, அப்படி இறங்கி நேராக போயிட்டோம் தானே. அப்போனா நம்ம இந்த சைடு எப்படி போய் பார்ப்போம். ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ, அந்த இதோ சைடு என்னங்க இது திறக்குதுக்கா? சரி ஜிகி ஜிகின்னு மின்னிச்சின்னு சொல்லிட்டு அடித்தா ஒன்றுமே வர மாட்டேங்குது.
சரி கூட கொஞ்சம் கீழே இறங்கி போவோம். இதாக இருக்கான்ல. அதெல்லாம் சப்பே அடிச்சிடலாங்க சல்லி பையன். சரி நானும் அடி வாங்கிட்டேன், அவனும் அடி வாங்கிட்டான். என்னாச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸை தவிச்சாங்க. போகிறாம பாருங்க அப்படி மேலே. முடியுமா நம்மக்கிட்டலாம்? இனி இந்த இருக்க மாட்டேந்தாங்க. பின்னாடியே போட்டுற வேண்டியதான். ஐயோ ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஹீல் பண்ணிக்க. சீடு இருக்கா? சீடு இல்லையே. சீடில் அந்த பிளேஸ் சீடு இருக்குது வரல. என்ன இருக்குது வரல? சீடு என்ன இருக்குது பார்த்தியா? குதிக்கலாம் முடியாது. பரப்பாங்களா? அது இது நம்ம அங்கே இது பண்ணிட்டு தான் வர முடியும். இல்லைன்னா அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி இந்த கேம் அவ்வளோதான் முடிஞ்சு. போடாம விட மாட்டானுங்க நம்மளை. மேலேருந்தே போட்டுருவோமா? ஜஸ்ட் மிஸ்ஸே தப்பிச்சிட்டோங்க. அவன் வரல. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம் அடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சீடு எடுத்து ஹீல் பண்ணிக்கலாங்க நம்ம. கொஞ்சம் நேரம் தான். சீடு எடுத்துட்டோம். இப்போ 2 வழி இருக்குதுங்க. அந்த ஒரு வழி இருக்குது. இவனுங்களை அடிச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரலாமான்னு பார்க்குறேன். இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய டோர் ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சரி நம்ம அப்போ இதுலேயே போய் பார்ப்போம். ஐயோ ஒன்றுமே இங்கே நடக்காதா? சரிங்க இதெல்லாம் அப்போ அதுக்கப்புறம் தான் வரணும்னு நினைக்கிறேன். நான் மேலேயே போயிடும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம் தோச்சு தொங்க விட்டாங்களே. ஒரு ஏமெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருவோம்ல. அப்படிதான் நானே சொல்லுவேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதோ ஒரு ஃப்ளோக்கில் படுது. வந்துட்டாங்களே. எங்களை காணாம போயிட்டான்டா. நீ டெலிபோர்ட் வராம டெலிபோர்ட்டெல்லாம் வரையா? நீ மண்டல் அடி தான் உனக்கு. இல்லை அவன் அங்கே இருந்தால் இப்படிலாம் நம்ம அடிப்பான். அலி இங்கே பாருல எவ்வளோ இருக்குன்னு பாருல. டிஸ்டன்ஸாக விடல. எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தியா? பார்த்தேன். ஒன்று தான் இருந்துச்சு. அவன் கிட்ட அவன் பவர் ரொம்ப வரமாட்டேன். .1 சுற்றிட்டு இருந்தேன். நான் சீட் நம்மள்ட்ட இருக்கல. அது விதைக்க வேண்டியது தான். இல்லை இந்த இருக்குல்ல இப்போ கிடச்சி எனக்கு ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது நம்மள்ட்ட. இல்லையே இன்னும் இல்லை, முதல்ல இருந்து வருது. என்னையா சொல்கிற? இந்த இடத்துல நம்ம தாண்டி அப்போதே வந்துட்டோம்ல. இது இப்போ இப்படி தானே போனோம்? அப்படி தான் போகணும். நம்ம பவர் கிடைக்கும். மூவ்மெண்ட்லேருந்து கை எடுக்கணும். இல்லை அவனுங்கள டிஃபீட் பண்ணாதான் நம்ம போக முடியும் தெரியுமா? இவங்களையா? இல்லை சரிப்பா போகலாம். இந்த ஒரு பிளே எல்லாம் இறந்துட்டாலும் அதை முடிச்சிடலாம். சரியா? எல்லாம் இறந்துட்டாலும் முடிச்சிடலாம். ஓகே கைஸ். சரி கைஸ், தான் கடைசி ஒரு பிளேன் நினச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீதி பார்த்து நான் எல்லாம் கணக்கு கைஸ். இவங்களெல்லாம் நல்லா தாங்க போகுது. நல்லா தான் போகுது. இது அடிக்காங்க கைஸ். நம்ம இந்த கேமை பற்றி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம். நம்ம முன்னாடி ஆமாம் வந்துட்டோம். இது மேலே இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம். அதுக்கு மேலே நம்ம இது வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் என்னென்னா இதெல்லாம் என்ன செடிகள்? அது செடி இது மட்டும் யூஸ் பண்ண முடியல. சீடி யூஸ் பண்ணிக்கல. சரி அடி வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வரப்போகிறது கிடையாது. இல்லை ரெண்டாவது அதான் யூஸ் பண்ணணும். இது இல்லை 3 வண்டி வந்துட்டு இருக்கு. அப்படி தான் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போகணும். முதல் ரவுண்டில் நம்ம உங்களுக்கு கூப்பிட்டு போகணும். ஆமாம். நீங்கள் இருந்தீங்க ஒன்று கைஸ். அடி போ காப்பாற்றி போ. யாரு இப்போ அப்படின்னா
நம்ம சோலோ லெவலிங் போட்டிருந்தோம். மேலையா? ஆமாம், சோலோ லெவலிங் போட்டிருந்தோம். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், எப்படின்னா அடுத்த வீடியோ போடலாமா? அது நம்ம ஒன்று தான் போட்டிருந்தோம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுங்க எப்படில உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியா கமெண்ட் பண்ணி ஏதாவது சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் லாங்காக போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லை, நல்லா இருக்குன்னு ஒரு 2-3 கமெண்ட் வந்துச்சு. பட் வேறு எதுவுமே தெரியலை. வேறு ஏதாவது அதை இன்னொரு கேம் போடலாமா, இன்னொரு கேம் ப்ளே போடலாமா நீங்கள் சொல்லாட்டாலும் போட்டுருவோம் கண்டிப்பாக. அடுத்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறதுக்கும் கேம் ப்ளே வரும். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் அப்படி இல்லை இருந்தால் கொஞ்சம் டக்குனு உடனே அதை கொஞ்சம் எடுத்து போடுறது மாதிரி கொஞ்சம் வேலையை பார்ப்போம். அதனால் நீங்கள் சொல்லதில் தான் இருக்குது. கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கீழே இறங்கி. அதனால் இங்கே எனிமீஸ்லாம் இல்லை, நீ அடிச்சு போட்டனால தான். பரவாயில்ல, அந்த இதாக கொடுத்துருந்தாங்க முதல்ல. இல்லையா அடிக்க மாதிரி கொடுக்கலையா? ஆனால் அங்கே அடிச்சு தான் வந்தோம் பத்தியா? ஆமாம், கீழே அங்கெல்லாம் போயிடுச்சு. சரி, அங்கே போயிட்டு வந்துட்டோம்ல. அப்படியா? சரி, மேலே அவனை அடிச்சுட்டு மேலே போயிடும். அங்கே போனால் எங்கே தெரியுமா போவோம்? நீ வந்தது என்ன போகிற வழி அங்கேயே போவோம். அவருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ நம்ம இங்கே தான் வரணும். இங்கே வந்து மற்றவளை போட்டே ஆகணும்ல, விடக்கூடாது அவளை. அதில் நம்ம ஆரோ இல்லை, அதனால தப்பிச்சுட்டா. நம்மள ஆரோ யூஸ் பண்ணுற மேலே தான் அடிக்கும். கைஸ் கட் போட்டுறியா? கட் பண்ணிடுறியா? கட் பண்ணி இதில் கூட அட்டாச் ஆகிக்கிறேன். கைஸ் இவன் படுத்தாலே ஜாலி முடிஞ்சு சாவலையா? சித்திரான் நம்ம முடிச்சுட்டு ஆனால் முடியல. டேய் நிற்க முடியல. யாரை வேஸ்ட் பண்ணேன்? கொஞ்சம் அடிச்சாலே செத்துக்கிறோம். அழகா இருக்கு. முதல்ல யாரும் முச்சில் இவனுங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆமாம், விளையாடி பழகம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதியா? இல்லை 2 பேருக்கு இல்லை, எவ்வளோ அவனை தலையார இவன் சும்மா கண்ணு தெரியல அவனுக்கு. அப்படிதான் நான் உடவி போடல அந்த வார்டு இல்லையா? கேளுக்கல வர்றது போ காத்தா தான். இல்லை இவனை நம்ம கொஞ்சம் டக்குன்னு ஒரு கணம் மிஸ் பண்ணுறோம், டக்குன்னு வந்து என்ன அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு மேலே இதே இடம் தான். இந்த இடம் தானே? இந்த இடத்துல வந்து நான் வரல. அடியில் உள்ள யாரும் வச்சு தூரம் வருதால அது? ஆமாம் வருது. அடிக்க அவ்வளோ நம்மளே தானே? இல்லை திந்துச்சில யாரும் திந்துச்சில அவன் உருண்டு கிட்ட படிச்சுட்டு உருண்டுல. அவன் இறக்கலையா? இல்லை இவனை அனுப்பிவிடுதா? இவனால வாய்ப்பு இருக்குல்ல. அவன் அப்படிதான் நினைக்கிறோம்ல வித்யா. பாரு நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து சுற்றி வரல. அடிச்சுட்டு அவ்வளோதான். சரி கைஸ் இந்த பைத்தியாரனை அடுத்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு இவ்வளோத்து தான் கேம் ப்ளே. நம்ம அடுத்த கேமில் இனி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ நாங்கள் சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவே ஒரு நாளைக்குள்ளே வந்துடும். ஓகே கைஸ், பார்ப்போம். பாய்.